சொல்கிறேன். ஏதோ தன்னை மறந்து போய் உட்கார்ற விஷயம் இருக்குல்ல. ஒரு மனிதன் வந்து தன்னை மறந்து இப்போ வாழ முடியல. ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அங்கே போமா, இங்கே போமா, இங்கே உட்காருவோமா, இங்கேருந்து எந்திரிச்சு அங்கே போய் பாய் வரிசை படுப்போமா, இல்லை அங்கேருந்து பாய் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் படுப்போமா, அங்கே போய் படுத்தா பாம்பு வருமே, என்ன பண்ணுறது? சரி, மேலே மாடிக்கு போயிடும். மாடிக்கு போனால் பூரா இருக்குமே, எங்கே தான் படுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். நைட்டு ஆரம்பித்து விடிஞ்சு சொல்கிறேன், ஹியூமனுடைய சைக்காலஜி சொல்கிறேன். அப்படி தான் பயணிக்கிறான். எங்கேயுமே அவன் இளைப்பாறதே கிடையாது. அவன் ஒரு விஷயத்தை வந்து அவன் தொடர்ந்து அவன் என்ன பண்ணுறான்னா அதை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால் அமைதியாகவே இருக்க முடியல. ஆனால் ஆக்டர் வந்து அமைதிப்படுத்திடுறான். அவனை வந்து அப்படியே என்டர்டெயின் பண்ண வச்சிடறான். உற்சாகமாக ஏறான்ல தேட்டரில், விசில் எதுக்கு பறக்கிறான், பேப்பர் விடுறான், சூடம்லாம் காமிக்கிறான் நடிகர்களுக்கு. ஆக்சுவலி சூடம் வந்து கோயிலில் தான் கட்டுவாங்க. தேட்டரில் வந்து அப்படியே காமிச்சு கொண்டாடி ஸ்வீட் கொடுத்து என்ஜாய்மெண்ட் ஆகுறாங்க. தன்னை மறந்து கத்துறான், தலைவான்னு கத்துறான். புரியுது சொல்கிறது? அவன் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்டர் வந்து அவனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் ஆக்டருக்கு வந்து நிறையா பயிற்சிகள் தேவைப்படுது, நிறையா தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு, நடிக்கிறதுக்கு.